மெய் சாட்சிக்காரன். மெய் சாட்சிக்காரன் பொய் சொல்லான். பொய் சாட்சிக்காரனோ பொய்களை ஊதுகிறான். சாட்சிகளின் அடிப்படையில் வழக்குகள் விசாரிக்கப்படுகிறது. சாட்சிகளை ஆதாரமாக வைத்தே தீர்ப்பும் சொல்லப்படுகிறது. ஆகையினால் சாட்சிக்காரர்கள் பொய் சாட்சி சொல்லக்கூடாது. மெய்சாட்சிக்காரன் பொய் சொல்ல மாட்டான். அவனுடைய இருதயத்தில் நீதியும் நியாயமும் சத்தியமும் உண்மையும் நிரம்பி இருக்கும். அவனுடைய இருதயத்தில் நிறைவினால் அவனுடைய வாய் உண்மையை பேசும். சாட்சி சொல்லுகிறவர்கள் தங்களுடைய கடமையை உணர வேண்டும். தங்களுடைய பொறுப்பை உணர்ந்து உண்மை பேச வேண்டும். தங்களுடைய வாயின் வார்த்தைகளினால் நீதிக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். நாம் உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லாதது என்றும் சொல்ல வேண்டும். நமக்கு தெரியாததை தெரிந்தது போல பேசக்கூடாது. பொய்யை உண்மையைப் போல ஜோடிக்க கூடாது. பொய் சாட்சிக்காரன் பொய்யை ஊதுகிறான். பிறரிடத்தில் லஞ்சம் வாங்கிக் கொண்டு உண்மைக்கு விரோதமாக சாட்சி சொல்லுகிறான். இவனுடைய இருதயத்தில் உண்மை இல்லை. இவனுடைய நடத்தையில் நேர்மை இல்லை. இவனுடைய வார்த்தையில் சத்தியம் இல்லை. இவன் பொய்யை பேசினாலும் அது உண்மையானது என்று சாதிப்பான். தன்னுடைய சாதுரிய வார்த்தைகளினாலும் விவாத திறமைகளினாலும் எல்லோரையும் ஏமாற்றி விடுவான். மெய் சாட்சிக்காரர்கள் யோசேப்பு, யோவான் ஸ்நானன், இயேசு கிறிஸ்து, அப்போஸ்தலர் பவுல். பொய் சாட்சிக்காரர்கள் 10 வேவுக்காரர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், யூத மனுஷர், தெர்த்துல்லு. பரியாசக்காரர்கள் தேவனை மறுதலிக்கிறார்கள். தேவனே ஞானத்தின் ஆதாரமாக இருக்கிறார். ஆகையினால் இவர்கள் ஞானத்தை தேடியும் அதை அடையக்கூடாமல் போகிறார்கள்.